அடுத்தது 2024 எம்சிக்யூவை பார்த்தோம்னு சொன்னால் எம்சிக்யூ 17வது எம்சிக்யூ பார்ப்போம். இந்த 17வது எம்சிக்யூவை நீங்கள் இப்போ பார்க்கலாம். நான் அதை கேள்வியை காட்டுறேன். ரைட், இப்போ 17வது எம்சிக்யூ என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பின்வரும் தாக்கங்களை கருதுக. H2 கேஸ் O2 கேஸ் சேர்ந்து H2O கேஸ் உருவாகுது. பிறகு அதுக்குரிய வெப்ப உருளை மாற்றம் தந்திருக்காங்க. அதே மாதிரி H2 கேஸ் ஹாஃப் O2 கேஸ் சேர்ந்து H2OL லிக்யூடாக வருது. அதுக்குரிய வெப்ப உருளை மாற்றம் தந்திருக்காங்க. கேட்ட கேள்வி நீரின் ஆவி அமுக்கத்தின் வெப்ப உருளை மாற்றம் தான் கேள்வி. சரியா? ரைட், செஞ்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் அந்த சர்க்குலேஷன் சக்கரத்தை கீறுறது, அந்த சக்கர அமைப்பு கீறுற வெப்ப உருளை மாற்றக்கூடிய சக்கர அமைப்பு முதலாவது தந்தாங்க எங்கள்கிட்ட. H2 கேஸும் அடுத்தது ஹாஃப் O2 கேஸ் வந்து சேர்ந்து எங்களுக்கு என்ன வருதாம், H2 கேஸ் வருது, அதாவது நீர் கேஸ் வருது. இதுக்குரிய வெப்ப உருளை மாற்றம் எங்களுக்கு தந்திருக்காங்க -240.8 கிலோ ஜூல் மூல் -1 தந்துட்டாங்க. ஆகவே ஒரு மூலுக்கு எவ்வளவு நாங்கள் எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ இது ரெண்டும் இந்த கேஸ் ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு லிக்யூட் உருவாகலாம். ஒரு மூல் லிக்யூட் நீர் உருவாகிறதுக்கு ரெண்டும் சேர்ந்து, அதாவது இதுவும் இதுவும் சேர்ந்து நீர் உருவாது ஒரு மூல் உருவாகிறதுக்கு அதுவும் தந்துருக்காங்க 285.8 கிலோ ஜூல் மூல் -1 தந்துருக்காங்க. இந்த சக்கரம் சரியா போட்டா எங்களுக்கு ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த அடிப்படையில் இப்ப அடுத்த கேள்வி என்ன, அதாவது நீரின் ஆவி அமுக்கத்தின் வெப்பொழுதை மாற்றம். நீரின் ஆவி அமுக்கத்தின் வெப்பொழுதை மாற்றம். நீர் வந்து ஆவி அமுக்கமா போகும்போது ஏற்படுற வெப்பொழுதை மாற்றம். இதைத்தான் கேட்டிருக்காங்க. அந்த அம்புக்குள் சரியா போட்டா தான் சரி, கணக்கு வேப்பிள்ளையா மாறி போட்டு புள்ள எடுத்துருவாங்க. சரி, நீரின் ஆவி அமுக்கத்தின் வெப்பொழுதை மாற்றம் தான் கேள்விதான் கேள்விங்க. என்ன சக்கரத்தை நாங்கள் பூர்த்தி செஞ்சோம்னா சரி, அப்ப இந்த அம்புக்குறிப்பு போய் இப்படி போகுது. ஆக இதுக்கு சமனா வரும். இப்போ நான் எழுதுறேன் -41.8 கிலோ ஜூல் வந்துடும். இந்த சக்கரம் இந்த சக்கரத்துக்கு இதுக்கு சமப்படுத்தி எழுதுறேன். வேற மாறி எழுதலாம், அது ஒன்றும் இல்லை. மைனஸ் வந்துன்னா இது -285.8 கிலோ ஜூல் மூல் -1 பிளஸ் என்ன இருக்கு எங்களுக்கு, இதுல பெருமதி தெரியணும். இதைத்தான் காண போறோம். அதாவது H2 கேஸின் வெப்ப உருளை மாற்றத்தை கணிக்க போறோம். இதை நாங்கள் இஞ்சால கொண்டு வந்தோம்னா இது பிளஸ்ஸா வந்துடும். இதை கழிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நேரடியான விட எங்களுக்கு 44.0 கிலோ ஜூல் மூல் -1 வரும். என்னது, நீரின் வெப்ப உருளை மாற்றத்துக்குரிய வெப்பநிலை வந்து எனக்கு வரும். சில பள்ளிகள் -44 போட்டிருக்காங்க. என்னது, சக்கரத்தை சரியா பூர்த்தி செய்யாட்டி விடை பிள்ளையா வரும். விடை வந்து 4வது விடையாக இருக்கும்.